சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே 500க்கும் மேற்பட்ட டிஜிட்டல் கல்வி பணியாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே தமிழ்நாடு அரசு பள்ளிகளில் சமக்ரா ஷிஷா திட்டத்தின் கீழ் பணியாற்றும் டிஜிட்டல் கல்வி பணியாளர்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் பங்கேற்றனர். குறைந்த ஊதியம், சம்பள தாமதம், 11 மாத ஒப்பந்த முறை மற்றும் பணி பாதுகாப்பின்மை உள்ளிட்ட பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வலியுறுத்தினர். மேலும் 12 மாதங்களுக்கு ஊதியம் வழங்க வேண்டும், பணி பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என தமிழக அரசிற்கு கோரிக்கை விடுத்தனர். 5 வருஷ கான்ட்ராக்ட் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க. ஆனால் 11 மாதங்கள் மட்டும்தான் எங்களுக்கு ஊதியம் கொடுக்குறாங்க. மே மாதத்துக்கு எங்களுக்கு எந்தவித ஊதியமும் கொடுக்கறது கிடையாது. ஆனால் மே மாதத்துலேயும் சில வேலைகள் நாங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். என்னென்ன வேலைகள் அப்படின்னா, ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அட்மிஷன் போடுறதோ, ஒரு டிசி இஷ்யூ பண்ணுற டேட்டு, இது எல்லாத்தையுமே வந்து நாங்கள் வந்து அந்த மே மாதம் வேலையும் பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனால் மே மாதமும் எங்களுக்கு எந்த சேலரியுமே என்ன செய்கிறதில்ல, கொடுக்கறது இல்லை. 12 மாதங்களுக்கும் ஊதியம் வேணும், ஊதிய உயர்வு வேண்டும், பணி பாதுகாப்பு வேண்டும். இது வரைக்கும் தனியார் நிறுவனத்தின் மூலியமாக நாங்கள் வேலை பார்த்துட்ருக்கோம். ஆனால் எங்களுக்கு இப்போ அரசின் பார்வையில் இதனை பரிசீலனை செஞ்சு தயவு செஞ்சு விஜயண்ணா அவர்கள் எங்களுக்காக வேண்டி கேட்குறோம். ஏன்னா எங்களோட வாழ்வாதாரம் அந்தளவுக்கு கவலைக்கிடங்கத்தில் இருக்குது. அங்கேருந்து இங்கே வரக்கூடிய அளவுக்கு கூட எங்களுடைய ஒரு 1000 ரூபாய் அமௌண்ட் ரெடி பண்ணி கூட எங்களால் வர முடியல. அந்தளவுக்கு நாங்கள் வந்து ரொம்ப இதாக இருக்கும். குடும்ப வாழ்வாதாரத்தில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். மே மாதம் சம்பளம் கிடையாது, ஜூன் மாதம் சம்பளமும் ஜூலை மாதம் 21ஆம் தேதிக்கு மேலே நாங்கள் போடுவோம்னு இப்போ அவசர அவசரமாக சொல்கிறாங்க. ஆனால் கிடைக்கக்கூடிய தேதிகள் வந்து 27 தேதிக்கு மேலே தான் வந்து அமையும். இதெல்லாம் எங்களுடைய கோரிக்கைகளாக முன்வைக்கிறோம்.